நான் வந்து பெரியப்பா பொண்ணுக்கு என்னோட பொண்ணு வந்து என்னோட தம்பியோட பொண்ணு, ஒரே பொண்ணு. கடந்த 18 நாளா காணவில்லை. எனது ஊரை சேர்ந்த திவ்யசிங்கர் என்ற ஒரு பையன் வந்து தான் லவ் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஆள் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால் கேரளாவில் கொண்டு 10th ஆர்எஸ்புரம் அம்மணி அம்மா ஸ்கூல் SRP என்ற பள்ளிக்கூடத்தில் 10th படித்துக் கொண்டிருந்தால் +1 படிக்கும் நேரத்தில் இவளுக்கு செல்போன் வாங்கி கொடுத்ததாக தெரிந்து நாங்கள் செல்போனை திருப்பி வாங்கி அவங்க பெற்றோரிடம் குடும்பத்தாரிடம் நாங்கள் குடும்பத்தாரிடம் ஒப்படைச்சோம். இனிமேல் இந்த பெண்ணை நீ படிக்கத்தான் விட வேண்டும், நீ அவளை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி செல்போனை அந்த பையன்கிட்ட வாங்கி கொடுத்தோம். திவ்யசிங் என்ற பையன்கிட்ட வாங்கி கொடுத்தோம். அதோட பிரச்சனை சரி இனிமேல் நான் எந்த தொந்தரவு செய்ய மாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் கேரளாவில் கொண்டு போய் அந்த பொண்ணை அவங்க பாட்டி வீட்டில் அம்மாவும் என்னோட தம்பியோட சம்சாரத்தோட அம்மா கூட போய் படிக்கிறதுக்காக இருந்தது. அங்கிருந்து கடந்த 18 நாளைக்கு முன்னால் 18 நாளுக்கு முன்னாடியே அவன் வந்து சுச்சாப்பனோட இந்த பொண்ணை அவன் கூட்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது கன்ஃபார்மா. அவன் சுச்சாப்புனால தான் இப்போ சந்தேகமாக இருக்குது. அவனையும் அவங்க பெற்றோர் வீட்டில் இல்லை. அவங்க அம்மா கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியாது, தம்பி ஒருத்தருக்கு அவனுக்கு தெரியாது, அவங்க ஊரை சேர்ந்தவர்களை கேட்டாலும் எனக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது. பொண்ணு இப்போ உயிரோடு இருக்கிறாளா என்னங்கிறது ஒரு பதில் எங்களுக்கு தெரிய வேண்டும். எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். ஏன்னா அவளுக்கு வந்து மேஜர் ஆகவில்லை. இதனோட 17 முடிந்து 5 மாதங்கள் தான் ஆகிவிட்டது. அதனால அவர் இன்னும் சிறுமியாகத்தான் நாங்கள் கருதி தேடுகின்றோம். இது வந்து நாங்கள் வழக்கு பதிவு வந்து வடக்கஞ்சேரி FIR அவங்க அம்மா சாயங்காலமே மாலை வந்து பொண்ணை காண இன்னும் வீட்டுக்கு வரவில்லைன்னு சொல்லி போட்டு கேரளாவில் அங்கே வந்து இங்கே ஒரு 1.5 மாத காலமாக தான் நர்சிங் ட்ரைனிங்க்கு வேண்டி 10th இங்கே எழுத முடியாத காரணத்துக்காக அங்கே கொண்டு போய் வச்சு இந்த பையன் தொந்தரவுக்காக கொண்டு போய் அங்கே விட்டுச்சு. திருப்பி இவன் எப்படியோ கான்டாக்ட் பண்ணி அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிட்டா. திருப்பி வந்து அந்த சாயந்தரம் மாலையே இவனோட போனு சுவிட்ச் ஆஃப். யாரிடமே அவன் தொடர்பு கொள்ளவில்லை இதுநாள் வரைக்கும். அந்த பொண்ணும் இந்த நாள் வரைக்கும் எந்த போனும் இல்லை. இவர்கள் எங்க இருக்கிறான்னு தெரியவில்லை. எங்கள் பொண்ணை காப்பாற்றி கொடுக்க வேண்டும். அவள் சிறுமிதான். என்னதான் அவள் 17 முடிந்து 5 மாதங்கள் தான் ஆகிறது. அவள் படிக்கிற பொண்ணு தான். +1 போக முடியாத பொண்ணு தான். இந்த 6 மாதம் காலமாகத்தான் அவள் அங்கு சென்று ஒரு நர்சிங் ட்ரைனிங்காக போனாள். அந்த சமயத்தில் எப்படியோ நடந்து விட்டது. ஆனால் அந்த பையன்தான் கூட்டிட்டு போய் சந்தேகம் எங்களுக்கு. அந்த பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு காவல்துறை பீட்டன் ஸ்டேஷன்ல நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் வந்து FIR பதிவு செய்யவில்லை அண்ட் பெட்டிஷன் போடவில்லை. அட்ரஸும் என்று இதில் தான் எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் செய்வோம், உங்களுக்கு வந்து உடனடியாக இருந்தோம்னு அவங்களும் சொல்லியிருக்கார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.